சரியான முடிவுதான். ஆதி சார் எடுத்த முடிவு சரினா அப்ப வனஜா மேடம் தப்பு பண்ணிருக்காங்கன்னு ஒத்துக்கிறீங்களா மேடம்? அதுக்கான எல்லா ஆதாரத்தையும் தான் ஆதி ஒப்படைச்சிருக்கானே. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கத்தான் வேணும். நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சந்தர்ப்பம். ஆமாப்பா, இந்த வனஜா சித்தி இல்லாதது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். அதனால ப்ரோவையும் பார்வதி அண்ணியும் எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துடணும்ப்பா. ஆமா அருண், நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒன்னா சேர்ந்து இருக்கணும். உன்னோட ஆசை கண்டிப்பா நிறைவேறும் ஐஸ்வர்யா. அதுக்கான காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. இன்னைக்கு அகிலா மனசுல ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் எல்லா மாற்றத்துக்கான ஆரம்பமா தான் நான் இத பாக்குறேன். அப்போ கூடிய சீக்கிரத்துல நம்ம வீட்ல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா அதானப்பா? அதேதான். இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். கவலைப்படாதீங்க ஆண்டி, அவ்வளவு ஈஸியா அவங்கள ஒண்ணு சேர விட மாட்டேன். கடைசி செகண்ட் வரைக்கும் என் முயற்சியை நான் கைவிடவே மாட்டேன். இந்த நேரம் பார்த்து நான் வேற உள்ள மாட்டிக்கிட்டேன். இது நமக்கு கஷ்ட காலம்தான், ஆனா அதுக்காக நம்ம துவண்டு போயிடக்கூடாது. இதுவும் கடந்து போகும். நீ தைரியமா இரு நந்தினி. ஓகே ஆண்டி, அப்ப நான் கிளம்புறேன். நான் என் லாயர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களை வந்து பாக்குறேன். அம்மாவும் பையனை ஒண்ணு சேர போறீங்களா? நான் உள்ள இருக்கிறதே உங்க எல்லாரையும் உலகத்தை விட்டே அனுப்புறதுக்கு தான். கௌரவம் பார்க்காம முதல் முறையா அம்மா இறங்கி வந்து வனஜாமா செஞ்சது தப்பு, நீங்க செஞ்சது சரின்னு சொன்னது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இந்த விஷயத்துல நான் செஞ்சது சரின்னு அம்மா ஏத்துக்கிட்ட மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணதையும் அம்மா கூடி சீக்கிரம் ஏத்துப்பாங்க. எனக்குள்ளேயும் அந்த நம்பிக்கை வந்துருச்சு மாமா. இனிமே என்கிட்ட டிகிரி காஃபி எல்லாம் கேட்காதீங்க. எங்க கும்பகோணம் டிகிரி காஃபி விக்கிதோ அங்கேயே போய் குடிங்க போங்க. என்ன இவ்வளவு கோச்சிட்டு போறா? கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? இனிமே காபி கேட்டா குடுப்பாலா மாட்டாளா? சரி, அது அப்புறம் பாத்துக்கலாம். ஏற்கனவே சூடு ஆறி போன காபி இன்னும் ஆறி போச்சுன்னா குடிக்கவே முடியாதே. மோந்து பாப்போம். சரக்க விட கேவலமா இருக்கே இந்த காப்பியை குடிச்சா நாக்கு செத்து போயிடும். அதுக்காக குடிக்காம விட்டா இவ வேற வந்து சாமி ஆடுவாளே. ஐயோ, இது குடிக்காம எப்படியானு கடத்தணுமே. கண்டத்துல இருந்து தப்பிச்சு. அட பாவி மனுஷா, ஒரு கண்டத்திலேந்து தப்பிக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட. ஜானகி, காபில ஈயா செய்யற வேலையை விட்டுட்டு உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தா எல்லாத்தையும் கீழே கொட்டுறீங்களா? இனிமே உங்களுக்கு காஃபியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இவ போட்டு குடுக்கற காப்பியை சாப்பிடறதுக்கு சும்மாவே இருக்கலாம். உங்களுக்கு காப்பியா கிடையாது. விடு. நீ காப்பி போட்டு குடுக்கலன்னா எங்களுக்கு குடிக்க தெரியாதா? பார்வதி வீட்டுல போய் காப்பி சாப்பிட்டு வர. பேசுறா பாரு பேச்சு. அவருக்கு ஸ்வீட் பலகாரம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஸ்வீட் பலகாரம் பண்றதெல்லாம் ஓகே, ஆனா அதுக்கு ஒரு காரணம் சொல்ற பாரு, அதுதான் நல்லா இல்ல. அதாவது ஓ மேலையும் உன் வீட்டுக்காரர் மேலையும் அந்த அம்மாவுக்கு நிஜமாவே பாசம் இருந்திருந்தா உங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்களா? நியாயமா பார்த்தா அந்த அம்மாவை உங்க மாமியார நடு ரோட்ல நிக்க வச்சு சுட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த அம்மா குணமாயிட்டாங்களா, நீ என்னமா பலகாரம் சுட்டுட்டு இருக்க? என்ன பொண்ணுமா நீ? மாமியார் சீக்கிரம் மண்டைய போடணும் சாமி கும்புற பொண்ணுங்களை தான் பாத்திருக்க. நீ என்னடா? போது நிறுத்துங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? மறுபடி ஓசி காப்பின்னு சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். கோவம் வந்தா இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க?
வீட்டை விட்டு வெளியே போங்க. இத பாரு, நான் ஹவுஸ் ஓனர், என்னையே வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவியா? உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காஃபி போட்டு கொடுத்ததே பெரிய தப்பு. குடுங்க. காஃபி குடிக்க வேணாம். பைப்ல தண்ணி வரல, முதல்ல போய் மோட்டர் ரெடி பண்ணுங்க. இனிமேல நான் இங்க நிக்கிறதுக்கு நான் என்ன வெக்க கட்டவனா? வர்றேன். என்ன மன்னிச்சிருங்க. அம்மாவை பத்தி நீங்க தப்பா பேசுனதுனால நான் உங்க மேல கோவப்பட்டுட்டேன். நான் இப்படி பேசாம இருந்தா நீங்க இன்னும் அம்மாவை பத்தி பேசிக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. ஐயோ, தண்ணி வேற இல்ல. முதல்ல போய் தண்ணி புடிச்சிட்டு வருவோம். ஐயோ பார்வதி, என்னடா ஆச்சு? தண்ணி எடுத்துட்டு படியில ஏறி வரும்போது கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஏமா, படிக்கட்டுல வரும்போது பார்த்து காலை வைக்க வேணாமா? நீ காலை காட்டுமா. காய் எதுவும் ஆகலமா. சுளுக்கு ஏதாவது விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இரு. என்னங்க, என் டப்பால பிளாஸ்டர் இருக்கும், சீக்கிரம் எடுத்துப்பாங்க. எந்த டப்பாமா? ஐயோ, என்னங்க நீங்க? போங்க. இல்ல, புலி டப்பாவான்னு ஐயோ, போங்க. கேட்டேன். சரி சொன்னா அவன் வரல. இப்பயே போய் நான் அவனை கூட்டு இங்க வரேன். பாருங்க, இன்னைக்கு மோட்டர் ரெடி ஆனாதான் உங்களுக்கு நைட்டுக்கு வீட்ல இட்லி. அந்த இட்லியை திங்கிறதுக்கு இந்த பிளாஸ்டர் நானே போட்டுக்கிறேன். போதுமாமா? போதுமா? ஏங்க போங்க சீக்கிரம். போறேன். நல்லா சேர்ந்தா இங்க பாரு. எல்லாம் சரியாயிடும். எழுந்து நில்லுமா. தேங்க்ஸ்மா. எனக்கு எதுக்குமா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ்? எழுந்துரு. மெதுவா மெதுவாமா. பாத்து பத்திரம். பாத்து மெதுவா. நான் எடுத்துட்டு வரேன். பாத்து கொஞ்சம் நிதானமா. என்ன இப்படி உட்கார். இங்கேயே உட்கார்ற. நான் வெளியே போயிட்டு வருவேன். அது வரைக்கும் எந்திரிக்க கூடாது. புரியுதா? ஓகே. தேங்க்ஸ். மாமா. சரி சரி.
வைத்தாயே. சோபா அம்மாவை தானே பார்க்க வந்தோம், உள்ளதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெல்! எங்கு வந்தாய், எதற்கு வந்தாய், எந்த முகத்தோடு இங்கு வந்தாய்? மனசுல என்ன திருவிளையாடல் சிவாஜி நினைப்பா? வாங்க. நில்லு! எவ்வளவு கஷ்டப்பட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன கேட்காம உள்ள போயிட்டு இருக்கேன், என்ன அர்த்தம்? இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? காஃபி வேணுமா? ஐயோ, உன் காப்பி வேணா, ஒண்ணு வேணாம். ஆனா நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன்னு சொல்லவே இல்லை. ஆயிடுச்சு பார்வதி. என்னம்மா சொல்றீங்க? எதனால கல்யாண நாளை கொண்டாடுறதே இல்ல? எங்களுக்குன்னு இருந்தது ஒரே பையன், அவனும் இப்ப எங்க கூட இல்ல. நாங்க மட்டும் எப்படி தனியா கல்யாண நாளை கொண்டாட முடியும்? என்னதான் சொத்து சுகம் வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்தாலும் பெத்த பையன் கூட இல்லனா எந்த தாயாலையும் நிம்மதியா இருக்க முடியாதுமா. எங்க மகன் மட்டும் இப்ப கூட இருந்திருந்தா வரப்போற எங்க கல்யாண நாள ஜாம் ஜாம்னு கொண்டாடிடுவேன். ஆனா அதுக்கு எங்களுக்கு கொடுத்து வைக்கலையே. சரி, ட்ரை பண்றேன். அப்போ அவங்க கல்யாண நாள் அன்னைக்கு அவங்க மகனை வர வச்சு அவங்களை சந்தோஷப்படுத்தலாமா மாமா? பாப்போம். சரி, நான் கிளம்பிட்டா? மாமா, என்ன? அம்மா கிட்ட இருந்து நான் உங்களை பிரிச்சிடலையே மாமா. ஏய், என்ன பேசுற? அப்படிலாம் எதுவும் இல்ல. உன் மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணம் எப்பவும் வரக்கூடாது, புரியுதா? இந்த மாதிரி எதுவும் யோசிக்காத. கவலையும் இருக்கதான் செய்து. தாய் பாசத்துக்கு நிகரானது இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஆனா அந்த பாசத்தை அனுபவிக்க எனக்கு தான் கொடுத்து வைக்கல. தசரதனுக்கு ஒரு ராமர்னா அகிலா அம்மாவுக்கு என் மாமான்னு இந்த உலகத்துக்கே நல்லா தெரியும். அப்பாவை பிரிஞ்சு ராமர் வனவாசம் போன மாதிரி அம்மாவை பிரிஞ்சு மாமாவும் வனவாசம் வந்திருக்காரு. அதுக்கு ஒரு வகையில நான் தான் காரணம்னு நினைக்கும் போது என் மனசுக்குள்ள ரொம்ப கவலையா இருக்கு. நீதான் அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும் விநாயகா. அப்புறம் நீ இருக்கிற இடம் தெரியாம சின்ன பின்னமாக்கிடுவாரு. போயிடு. என்ன? ஆமா, இது என்ன சாபமா இல்ல சவாலா? அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா நீ நினைக்கிறது மட்டும் எப்பவுமே நடக்காது. நாங்க நடக்கவும் விட மாட்டோம். உடனே யூஸ் பண்ணிக்கிறது தான் பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கான முதல் படி. நம்ம நாளைக்கே பிரசன்டேஷனை பிரசன்ட் பண்ணிடலாம். நீங்க ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே. ஒரு நிமிஷம் சார், நாளைக்கு மார்னிங் 10 o'clock ஓகேவா? நாளைக்கு மார்னிங் 10 o'clock ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. யா, தேங்க்யூ. நான் சொன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. என்னன்னு சொல்லுங்க மாமா. எங்க புது ப்ராஜெக்ட்க்கு நான் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
ரொம்ப சந்தோஷம் மாமா. உடனே நீ ஸ்வீட்லாம் பண்ணிடாத. ஏன் மாமா? நாளைக்கு எனக்கு கிளைண்ட் பிரசன்டேஷன் இருக்கு. அந்த பிரசன்டேஷன் நான் நல்லபடியா முடிச்சிட்டு வரேன். மொத்தமா செலிப்ரேட் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு விஷயத்தை கையில எடுத்தாலே அது சக்சஸ் தானே மாமா. அதனால நாளைக்கு நாம கண்டிப்பா சந்தோஷத்தை கொண்டாட தான் போறோம். சரி, பிரசன்டேஷனுக்கு நான் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். நீ என்ன பண்ண போற? நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். சரி. ப்ராஜெக்ட் விஷயத்துல சந்தோஷமா இருக்கிற மாமா கிட்ட இப்போ போய் நந்தினி விஷயத்த சொல்ல வேண்டாம், அப்புறமா சொல்லிக்கலாம். பேர் சேர்ந்தே சாப்பிடுவோம். லேட் ஆகும், நீ போய் சாப்பிடு போ. பரவாயில்ல மாமா, நீங்க உங்க வேலையை முடிங்க. லேட் ஆகும், நீ போய் சாப்பிடலாம்ல. பரவாயில்ல மாமா. சரி, கப்ல போட்டு எடுத்துட்டு வா. நீ போய் படுத்து தூங்கு, நான் ஒர்க்க முடிச்சுட்டு வந்துடுறேன். பரவாயில்ல மாமா, நான் உங்க பக்கத்துலயே இருக்கேன். ஜாஸ்தியா இருக்கு. ஐயோ வலிக்குதே. அம்மா இங்க பாரு. அம்மா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், என்ன விட்டுருங்க. ஏய் இருமா இருமா, ஏம்மா இப்படி அலற? நீயா? நானேதான். ஆமா லேசா கை வச்சதுக்கே அடிக்காத நீ அலறத பார்த்தா நைட்டு பூரா உன்னை யாரும் நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க போல இருக்கு. அம்மா யார் உன்னை அடிச்சது? கேக்குறல என்னாச்சு, யார் உன்னை இப்படி அடிச்சது? இன்னைக்கு பிரசன்டேஷன் ஃபுல்லாவே அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. So you guys will enjoy for sure. Hi. Mr. Dinesh, shall we start? Sir, இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன் நான் 1 hour before ஸ்டார்ட் பண்ற காரணமே நீங்க மட்டும்தான்.
பார்வதி இன்னும் கால் பண்ணலையே. லெட்டர் பார்த்துருந்தா கண்டிப்பா கூப்பிட்டுருப்பா. ஏன் இன்னும் கூப்பிடல? சோ நீங்க கவலைப்படாதீங்க, அவர் பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? யா தினேஷ், ஒரு 15 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் வணக்கம் மேடம். Okay, if you guys don't mind, I just wanted to be here. Dinesh? Yeah, sure. Okay, va. Okay. Shall we start? You guys can Thank you, sir. Thank you. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சூப்பராவே பண்ணிட்டீங்க பிரசன்டேஷன். ரொம்ப தேங்க்ஸ் ஆதி சார். மேடம், போயிட்டு வரேன். வாங்க சார். அப்ப நான் வரேன் சார். வாங்க. வரேன் மேடம். மனசுல வச்சுக்காதீங்க. காஃபி ஆறுதல குடிங்க. ஏங்க எவ்வளவு நாள் தான் பிடிவாதமா இருப்பீங்க? வாங்கி குடிங்க. ஆமா, உனக்கு காப்பி போடுற வேலை மிச்சங்கிறதுக்காக சொல்றேன். எப்படியா இருந்தாலும் நீ போடுற காப்பியை விட பார்வதி போடுற காப்பி நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் குடிச்சுதான் பாப்போம். குடுமா. அம்மா, இந்த மாதிரி நல்ல காப்பி போடுறது எப்படின்னு கொஞ்சம் ஜானகிக்கு சொல்லி கொடுமா. என்னங்க, அடுத்த வேளை காஃபி என்கிட்டதான் வந்து நிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் நல்ல காப்பி எப்படி போடுறதுன்னு அவளை சொல்லி கொடுக்க. நீங்க தான் பேரை சொன்னீங்க, ஊரை சொன்னீங்க. ஆமா, நீ மட்டும் என்ன அவனை டாக்டர்னு சொன்ன, நான் வேலுன்னு கூப்பிடுவேன், என் வீட்டுக்காரர் வெற்றின்னு கூப்பிடுவான்னு நீ தானே சொன்ன. ஆமாங்க, 2 பேரும் மாறி மாறி எல்லா விஷயத்தையும் இவகிட்ட சொல்லிட்டோமோ. பார்வதி, உன் மனசுல நாங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் அழிச்சிருன்னு. அதான் அப்பவே அழிச்சிட்டேன். இப்ப நீங்க சொன்ன எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்ல. தப்பிச்சோம். அப்பா, உங்க 2 பேரையும் பாக்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏன் பார்வதி, எங்க 2 பேரையும் பார்த்து நீ எதுக்கு பொறாமப்படுற? புருஷன் பொண்டாட்டினா உங்கள மாதிரி தான் இருக்கணும். உங்க 2 பேருக்கும் அப்படி ஒரு பொருத்தம். ஆமா, உங்க 2 பேருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்? எங்க 2 பேருக்கும் பாட்டு கேக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆமாமா, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. அப்பா,
ஆமா பார்வதி, எங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சதே அந்த பாட்டு தான். சிகாகோல இருக்கிற டிபால் யூனிவர்சிட்டியில மெடிசன் பிராக்டிஸ் பண்றான். இவ்ளோதான் மாமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இத வச்சு வெற்றிவேலை கண்டுபிடிக்க முடியுமா? ட்ரை பண்ணலாம். அவன் படிச்ச ஸ்கூலு, அவன் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்லாம் கலெக்ட் பண்ணி பாப்போம், கண்டுபிடிச்சிடலாம். மாமா, அவங்களோட கல்யாண நாள் அன்னைக்கு எப்படியாவது அவங்க மகனை கொண்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்தினா 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் ராம் பேசுறேன். இந்த நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்தது. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயமா கால் பண்ணிருந்தீங்க? வெற்றிவேல் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இது எந்த வெற்றிவேல் விஷயமா? கார்பரேஷன்ல வேலை செஞ்சாரு பெருமாள், அவரோட பையன் வெற்றிவேல் தான். வெற்றிவேல் பத்தி நீங்க என்கிட்ட என்ன பேசணும்? இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நேர்ல மீட் பண்ணலாமா? பண்ணலாமே. நான் இப்ப அங்கதான் சார் இருக்கேன். சரி, நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க வந்துடுறேன். ஓகே, வெயிட் பண்றேன். வாங்க. ஆக்சிடென்ட்ல அவன் இறந்துட்டான். வெற்றியோட பாடி கூட திரும்பி வரல, அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாக்கு இது தெரியுமா? நல்லா தெரியும் ஆதி. அவங்கள பார்த்து யாரும் பரிதாபப்படக்கூடாதுன்னு அவங்க 2 பேரும் சோகத்தை மனசுலயே மறைச்சு வச்சுக்கிட்டு வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. சரி ஆதி, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நல்லா இருந்துச்சு. கிளம்பலாமா? பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டானே. இது என்ன இன்னொரு பையன்? அவனே இந்த வயசுல இருந்திருந்தா அவனுக்கு இந்நேரம் கல்யாணம் ஆயிருக்கும்ல. நமக்கு மருமக வந்திருப்பால, அவளுக்காக தான் இது புடவை. மகனும் மருமகளும் இருக்கிறதா நினைச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். காலி ஆயிடுச்சுமா. சமையல் பாதியிலேயே நிக்குது. அதான் உங்க கிச்சன்ல பாதி சமையல முடிச்சுக்கலாமேன்னு கேட்க வந்தேன். இதுக்கேமா இவ்ளோ தயங்குற? இந்த சாவி, நீயே வீட்டை திறந்து சமைச்சுக்கோ. தேங்க்ஸ்மா. அம்மாக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? இத பாருமா, கேஸ நீ யூஸ் பண்ணா சமையல்லயே எங்களுக்கு பங்கு உண்டு. உங்களுக்கும் சேர்த்துதான் சமைக்கிறேன். சரி பார்வதி, நாங்க கிளம்புறோம். சரிங்க. பார்வதி, அம்மா, எங்க கல்யாண நாளை பத்தி ஆர்வமா விசாரிச்சு ஜாம் ஜாம்னு கொண்டாடலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷ் கூட சொல்லாம போறியே. ஐயோ சாரிமா, மறந்துட்டேன். Let the law take its course. சும்மாலாம் விட முடியாது. அதனால வனஜா இப்போதைக்கு வெளியில வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஓகே மேடம், அப்ப நான் வரேன் மேடம். வனஜா போட்ட ஆட்டத்துக்கு இப்ப அனுபவிக்கிறா. அதுக்கப்புறம் கத்திய வச்சு அவ உடம்ப நல்ல புண்ணு ஆக்கணும். அதுக்கு அப்புறமா மண்டோதரிக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்தணும். இல்லன்னா உன் மூச்சு நிறுத்திடுவேன்னு சொல்லி அவளை நம்ம வழி கொண்டு வரணும். அவ்வளவுதானே, கில்லி மாதிரி பண்ணிடுறேன்க்கா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுக்கா. இங்க பாரு, அந்த ஜெயிலர் மட்டும் இல்ல, இந்த ஜெயில இருக்க யாருமே உன் முகத்தை பார்க்க கூடாது.
அதனால நீ அவ ரூமுக்கு போகும்போது முகத்தை துணியால மூடிட்டு போ. சரிக்கா, மூஞ்ச மறைச்சுக்கிறேன்க்கா. சூப்பர். எப்படியாவது இந்த பிளான நல்லபடியா முடிச்சிட்டீனா அதுக்கப்புறம் இந்த ஜெயிலு ஏன் கையில. கொஞ்ச நாளா என் குடும்பத்துல நடக்கிற குழப்பங்களால என் மன நிம்மதியே போச்சு. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என் நிம்மதிக்கு ஒரு வழி சொல்லு கடவுளே. அப்பா, அம்மா பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிருக்காங்க. அப்போ பார்வதி அண்ணி தானே பூஜை பண்ண போறாங்க? இருக்கலாம் அருண். பிரஸ் மீட்ல நடந்த மாதிரி இப்பவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. பார்வதி தான் பூஜை பண்ண போறா. நல்லது நடந்தா நமக்கு சந்தோஷம் தானே? கண்டிப்பாப்பா. யார் பார்த்த வேலை இது? டே ராமகிருஷ்ண பார்த்த சாரதி, கால் மீ ராம் பார்த்தா. சரி அது விடுற. சரி என் ஃப்ரெண்டு ராமகிருஷ்ண பார்த்த சாரதி. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்ப உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வாசிக்கிறதுக்காக ஒருத்தர் வரப்போறாரு. லேட்டு வர்றாரு. அண்ணே வாங்க. வணக்கம் சார். இப்போ இவரு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வாசிப்பாரு. வாசிங்க. அண்ணே ரொம்ப அழகா வாசிச்சீங்கண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. வாங்க. தேங்க்யூ சார். ஆதி தம்பி, நாங்க 2 பேரும் 25 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டோம். எதுக்கு தம்பி இந்த ஏற்பாடெல்லாம்? இந்த ஏற்பாடுலாம்
நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான். என்ன, உங்க மக இங்க இல்லைன்றது ஒரு குறை தான். ஆனா நடந்தது எதையும் என்னால சரி பண்ண முடியும். 2 பேருமே சொர்க்கம்னு ஒரே பதில் எழுதிருக்கீங்க. அவர் கேட்ட கேள்விக்கு இதுதானே பதிலா இருக்க முடியும். சார், அடுத்த கேள்வி. ஆனா இதுக்கான பதிலை நீங்க எழுதி காட்ட வேண்டாம், சொன்னாலே போதும். இப்போ சொர்க்கம்னு எழுதினீங்கல்ல, அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? சொல்லலாமே. ஒரே சிந்தனையுள்ள இருவர் ஒன்றாக கூடி பேசி மகிழ்ந்து வாழ்வதே சொர்க்கம். ஓகேயா? ஆமா, இவரு இல்லாம நானும், நான் இல்லாம இவரும் கஷ்டப்படக்கூடாது. ஒருத்தர் உயிர் போறது இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது. அவ்வளவுதான் சார். இந்தாப்பா ஜானகி, இப்ப பாருங்க. கொண்ட கொண்ட கொண்டா. தம்பி, எங்க மகனா இருந்து எங்க கல்யாண நாள விமர்சையா கொண்டாடி இருக்க. இதே சந்தோஷத்தோட இன்னொரு விஷயமும் செய்யணும். எங்க பையனுக்காக நாங்க வாங்கி வச்ச ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸ நீ போட்டுக்கணும். கொடுங்க சார். இது உனக்காகம்மா. இந்த ட்ரெஸ்ஸ இப்பவே நீங்க 2 பேரும் போய் போட்டுக்கிட்டு வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். சரி. தம்பி, எங்க மகனையும் மருமகளையும் சேர்த்து பார்த்த மாதிரி இருக்குப்பா. ஆமாப்பா, எங்க மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. தம்பி, எங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுக்கிறியா? ஃபேமிலி போட்டோ தானே, எடுத்துட்டா போச்சு. வாங்க எல்லாரும் வந்து அப்படியே ஒண்ணா நில்லுங்க. எடுப்பா, எடு. ஸ்மைல் ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷம்ப்பா. சார், கொஞ்சம் வெளியே வரீங்களா? எங்க? வாங்க. ஆமா ஆமா சார், உங்களுக்காக தான். போங்க. ஐயோ, நீங்களும் கொஞ்சம் கூட வாங்கல. இல்ல சார், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. சரி, வா ஜானகி. வாங்க மகாராணி. சும்மா இருங்க. வண்டி எடுக்கணே. இன்னைக்கு 2ல 1 பார்த்துருக்கோம். ஆமா.